கேரள மக்களின் பாரம்பரிய ஓணம் பண்டிகையொட்டி ஈரோட்டில் வசிக்கும் மலையாள மக்கள் மாவேலி மன்னனை வரவேற்கும் விதமாக வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். ஈரோட்டை பொறுத்தவரைக்கும் ஓணம் பண்டிகை எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கிறது, என்ன மாதிரியான கொண்டாட்டங்களை மக்கள் ஈடுபட்டிருக்காங்க? நிச்சயமாக கேரள மக்களினுடைய ஒரு பாரம்பரியமிக்க பண்டிகைகளில் ஒன்றாக இந்த ஓணம் பண்டிகை என்பது கொண்டாடப்படுகிறது. ஓணம் பண்டிகை கேரளா மட்டுமல்லாமல் மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே இல்லங்களில் இன்று வெகு விமரிசையாகவும் உற்சாகமாகவும் இந்த ஓணம் பண்டிகையை மலையாள மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் ஏராளமான மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் இங்கு தொழில் நிமித்தமாகவும் பணி நிமித்தமாகவும் இந்த பகுதிகளில் குடியேறியிருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளிலும் கூட ஒரு மிகுந்த உற்சாகமான ஒரு அந்த கொண்டாட்டம் என்பது இங்கு நம்ம காணப்படுகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய ஒரு இந்த பகுதியிலும் கூட ஒரு அழகான ஒரு அத்தப்பூ களமிட்டு பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அத்தப்பூ கோலம் வரைந்து அதற்கு நடுவிலே விளக்கு ஏற்றி ஒரு உற்சாகமான மனநிலையோடு அந்த கொண்டாட்டத்தை தற்பொழுது ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக கேரளத்தினுடைய பாரம்பரியம் மிக்கமான அந்த கதகளி நடனமாடக்கூடிய அந்த ஒரு கலைஞரினுடைய ஒரு தத்ரூபமான ஒரு மலர் அலங்காரத்தை தற்பொழுது அந்த வீடுகளில் அவங்க வரைஞ்சிருக்காங்க. அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த பண்டிகையை பொறுத்த வரைக்கும் ஆண்டிற்கு ஒரு முறை மாவேலி மன்னன் வீடுகளில், அதாவது குறிப்பாக மலையாள மக்களினுடைய வீடுகளுக்கு வருகை தருவதாக ஐதீகம். அவரை வரவேற்கும் விதமாகத்தான் இந்த பண்டிகையை இந்த மக்கள் உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படிதான் இந்த ஆண்டும் ஒரு மிகுந்த உற்சாகமான மனநிலையோடு வீடுகளுக்கு அத்தப்பூ கோலமிட்டு அதில் விளக்கு ஏற்றி தற்பொழுது அந்த ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த அத்தப்பூ களத்தை சுற்றிலும் கூட அவர்கள் நடனமாடி தங்களுடைய மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். தற்பொழுது மக்கள் இருக்காங்க, நம்ம அவங்ககிட்டயே பேசலாம். இப்போது இந்த கோலம் எவ்வளவு நேரம் போட்டிருந்தீங்க? இந்த மாதிரி எந்த மாதிரியான செலிப்ரேஷன் நீங்க பண்றீங்க? இந்த கோலம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் போட்டிருந்தோம். காலையில் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணி 7 o'clock இது பண்ணியிருந்தோம். இது ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி போடுறோம். ஏன்னா எப்பயுமே ரங்கோலி அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் கதகளியோடது போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். மெஷர்மெண்ட்லாம் எடுத்து அதெல்லாம் போட்டிருக்கோம். இது செலிப்ரேட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வழக்கமாக எந்த மாதிரியான செலிப்ரேஷன் இருக்குது? இந்த வருஷம் எப்படி இருக்குது உங்களோட செலிப்ரேஷன்? இது எதுக்காக பண்ணுறீங்க? நாங்கள் இது மாவேலி மன்னன் மகாராஜா வரவேற்பிற்காக பண்ணுறோங்க. இது பண்ணும்போது எங்களுடைய குலம் விளங்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் சைவ உணவுகள் வழங்கியும் அதுக்கு உண்டான பார்த்திங்கன்னா வகைகள் பார்த்திங்கன்னா ஒரு 21 வகை, 25 வகை, 48 வகை அவர் ஏழையாக இருந்தாலும் சரிங்க, பணக்காராக இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வகைகளை உணவுகளாக வழங்குகிறோம். அது எங்களுடைய மனமகிழ்ச்சியை தரும். எங்கள் குடும்பம் சிறந்து விளங்குவதற்கும் நாங்கள் மாவேலி மண்ணை வரவேற்று இந்த அத்தப்பூ கோலத்தை போட்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கதகளியோடைய உருவத்தை வரைஞ்சி நாங்கள் பண்ணியிருக்கோங்க சார். இப்போ நீங்கள் கேரளாவிலேருந்து இந்த இதுக்காக வந்திருக்கீங்க. இப்போ அங்கேயும் இங்கேயும் எந்த மாதிரியான செலிப்ரேஷன் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது? வழக்கமான உற்சாகத்தோட இந்த வருஷம் எப்படி இருக்காங்க கேரளாவில் செலிப்ரேஷன்? இந்த വർഷം കേരളാവിൽ സെലിബ്രേഷൻ എല്ലാവരും ചെയ്യുന്നില്ല. കാരണം അവിടെ കേരളാവിൽ വയനാട് ഡിസ്ട്രിക്റ്റിൽ ഒരു മഴ വന്ന് അതിലൊക്കെ കുറേ പേര് ഇറന്നു പോയിട്ടുണ്ട്. അതിൻ്റെ കൂടെ എല്ലാവരും ചേർന്നുകൊണ്ട് സെലിബ്രേഷൻ വളരെ കമ്മിയായിട്ടുണ്ട്, കുറഞ്ഞിട്ടുണ്ട്. എങ്കിലും അത്തപ്പൂക്കളൊക്കെ ഇട്ട് അങ്ങനെയൊക്കെ ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പോൾ എല്ലാ വർഷവും എൻ്റെ സഹോദരിയാണ് ഇവിടെ ഉള്ളത്. അവർ അത്തപ്പൂക്കളം ഇട്ട് അടുത്ത വീട്ടുകാരൊക്കെ വിളിച്ച് ഊണൊക്കെ ചെയ്ത് നന്നായിട്ട് എപ്പോഴും ആഘോഷിക്കാറുണ്ട്. അതുകൊണ്ട് ഞങ്ങളും ഇത്തവണ എപ്പോഴും ഞങ്ങളോട് ഇവിടെ വരാൻ വേണ്ടി പറയാറുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ ഇത്തവണ എല്ലാവരും ഞങ്ങൾ കുടുംബത്തോടെ എല്ലാ ഫാമിലി മുഴുവൻ ഇവിടെ വന്ന് ഇതിൻ്റെ കൂടെ ചേർന്ന് സന്തോഷമായിട്ടിരിക്കുന്നു. இப்போ இந்த வருஷம் இது மாதிரி கொண்டாடிட்டு இருக்கீங்க, அக்கம் பக்கத்துலலாம் இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. எந்த மாதிரியான ஒரு மனநிலை, உற்சாகமான மனநிலை இந்த வருஷம் இருக்குது? எப்படி கொண்டாடுறீங்க சார்? போன வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷன் கேரளாவிலேருந்து தலசேரிலேருந்து வந்திருக்காங்க. அதனால் கதகளினுடைய உருவம் போட்டு கொஞ்சம் இந்த ஓணத்தினுடைய இது இன்னும் மேல் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் அந்த கதகளி அங்கே கேரளாவில் நடனமான கதைகளினுடைய அந்த உருவப்படம் செஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இதை போட்டுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி இருக்கிறவங்க மற்றபடி எங்கள் உறவினர்கள்லாம் எங்களோட சேர்ந்து இந்த ஓணம் பண்டிகை கூடுறது மிக மகிழ்ச்சியாக ஆர்வத்தோடு இன்னும் மேலும் வருடம் மேலே சிறப்பாக செய்யணும்னு எங்களை மனசை ஆராய்ச்சிட்டு நடத்திட்டு இருக்கிறோம் அந்த ஓணம் பண்டிகை.
மலையாள மொழி பேசக்கூடிய இந்த மக்களினுடைய இல்லங்கள் மட்டுமல்லாமல் அண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையுமே வரவழைத்து இந்த வீடுகளில் இந்த போன்ற அத்தப்பூ கோலமிட்டு அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இனிப்புகளை வழங்கியும் சைவ அசைவ விருந்துகளை பரிமாறியும் கூட ஒரு கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதை நம்மால் காண முடிகின்றது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அங்கு வயநாடு மண் சரிவு மற்றும் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களால் அங்கு உற்சாகம் சற்று குறைந்திருந்தாலும் கூட அங்கிருந்து உறவினர்களுடைய வீடுகளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் இங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதை நம்மால் காண முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.